Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 10/7/2025 வியாழக்கிழமை, பூராடம் நட்சத்திரம். ஒரு சிலருக்கு ஒரு யோகம் உண்டு. அதை யோகம் என்று சொல்வதா அவயோகம் என்று சொல்வதா தெரியவில்லை. சம்பாதிப்பார்கள், பணம் பெறுவார்கள். ஆனால் சொத்து என்று அவர்கள் பெயரில் வாங்கினால் கஷ்டம், அந்த சொத்து நிற்காது. அல்லது இவர்கள் ஏமாந்து போவார்கள். எப்படியோ ஒரு தீமை நடக்கும். பல முறை முயற்சித்தும் இந்த தீமையை தான் அவர்கள் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்கள் சொல்லுவார்கள். உங்கள் பெயரில் நீங்கள் சொத்து வாங்க வேண்டாம், இப்படி தான் சொல்லுவார்கள். யாருக்கு இது போன்ற அமைப்பு? இந்த அமைப்பு பல வகைகளில் காட்டுகிறது. இப்பொழுது ஒரு வகையை பார்ப்போம். லக்னாதிபதியும் 2க்கு உடையவனும் 6, 8, 12 அமர்ந்து சுபர்கள் பார்க்காமல் பாவிகள் பார்த்து, அப்படி பார்க்கப்பட்ட பாவிகளுள் சனியும் ஒருவனாக இருந்து நல்லோரும் பார்க்கவில்லை. இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் பணம் சம்பாதிப்பான். ஆனால் சம்பாதித்த பணத்தில் ஏதேனும் சொத்து வாங்கினால் அந்த சொத்து நிலைக்காது. இதைத்தான் சொல்லுவார்கள் ஜோதிடர்கள். ஐயா, உங்கள் பெயரில் வாங்காதீர்கள். சொந்தமாக வீடு கட்டும் யோகம், சொந்தமாக சொத்து சேர்க்கும் யோகம் உங்களுக்கு இல்லை. மனைவியின் பெயரில் வாங்குங்கள், அல்லது மகன் அல்லது மகளின் பெயர் வாங்குங்கள், உங்கள் பெயரில் வாங்காதீர்கள். அவர் கேட்பார், இது இந்த தசைக்கா? இன்னும் எத்தனை வருடங்களுக்கு? வாழ்நாள் முழுமைக்கும் இதுதான். இது ஏன் என்று பார்ப்போம். லக்னாதிபதியும் 2க்கு உடையவனும், லக்னம் என்று சொன்னால் அவர், 2ஆம் இடம் என்பது செல்வம். சொத்து வாங்குகின்றோம், வீடு கட்டுகின்றோம், தேவைப்படுவது பணம். அதை தருகின்ற இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தோனும் லக்னாதிபதியும் இணைந்து 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். 6ஆம் இடம் சண்டை சச்சரவு, கடன், வழக்கு. 8ஆம் இடம் எதிர்பாரா ஏமாற்றம். 12ஆம் இடம் விரயம், கைவிட்டு போவது. இந்த இடங்களில் இருந்து பாவர்களால் பார்க்கப்பட்டு, குறிப்பாக சனியால் பார்க்கப்பட்டு, சுவர்களால் பார்க்கப்படாமல் இருந்தால், எந்த சுவருமே பார்க்கவில்லை என்று இருந்தால், அவர் என்னதான் சொத்து வாங்கினாலும், எத்தனை சொத்துகள் வாங்கினாலும் அத்தனையும் அவர் கைவிட்டு போகும். போகும்போது நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்துமே. உங்களுக்கு தேவையில்லை என்று விற்கும்போது 1க்கு பாதியாகத்தான் விற்க முடியும். எனவே இப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவர்கள், அதாவது லக்னாதிபதியும் 2க்கு உடையவனும் 6, 8, 12 அமர்ந்து பாவிகளால் பார்க்கப்பட்டு சுபர்களால் பார்க்கப்படாத ஜாதகத்தார் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்க முடியும், சம்பாதித்த சொத்தில் சொத்து வாங்க முடியும். சம்பாதித்த பணத்தில் சொத்து வாங்க முடியும். ஆனால் அந்த சொத்து அவர் பெயரில், உங்கள் பெயரில் வாங்கக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் பெயரில் வாங்கிக் கொள்ளலாம், அது நிலைக்கும். உங்கள் பெயரில் வாங்கக்கூடாது, சாஸ்திரம் சொல்லுகிறது. கவனம். இனி
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று உங்கள் லட்சிய பாதையில் துணிந்து செல்வது என்ற ஒரு முடிவை எடுப்பீர்கள். எடுத்து அதன்படி நடப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு சில இரகசிய கணக்குகளை, நுணுக்கங்களை, சூட்சமங்களை, அறிய வேண்டிய விஷயங்களை இன்று அறிந்து கொள்வீர்கள் உங்கள் நன்மைக்காக. மிதுன ராசி அன்பர்களே, நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை, மங்களகரமான காரியத்தை இன்று உங்கள் தலைமையில் நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள். ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, கொஞ்சம் கஷ்டம் உண்டு. கொஞ்சம் கஷ்டம் உண்டு. அந்த கஷ்டத்திற்கு பின் 2 பெருத்த நன்மைகள் உண்டு. விரும்பியதை அடைவீர்கள். பெரியவர்களால் மதிக்கப்படுவீர்கள். இந்த 2 நன்மைகளும் உண்டு. கஷ்டம் என்னவோ கொஞ்சம். சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். புகழ் உண்டு. இன்றைய தினம் ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள். அந்த முயற்சி வெற்றியை கொடுக்காவிட்டாலும் வெற்றி கிட்டும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும். எப்படியோ நல்ல நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, வித்தை பலிதம் உண்டு மற்றும் சொன்ன சொல் காப்பார் என்ற நற்பெயரை நீங்கள் எடுப்பீர்கள். உங்கள் பெருமை கூடும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குவதில் வெற்றியை காட்டுகிறது. நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, மறுபாதி வீண் செலவுகள். இந்த நாள் இப்படி இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் வெற்றிகரமாக அமையும். உங்களது செயல்கள் இன்றைய பலனுக்காக இருக்காது, நாளைய பலனை எதிர்பார்த்து இருக்கும். கும்பராசி அன்பர்களே, காட்ட வேண்டியதை காட்ட வேண்டிய முறையில் காட்டினாள். பெற வேண்டியதை முழுமையாக பெறலாம். அப்படி நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்தது ஒன்று
நடந்தது ஒன்று, நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் கையில் கிடைத்தது வேறொன்று. நிறைய எதிர்பார்த்தீர்கள், குறைவாக பெறுகின்றீர்கள். கூடுதல் கவனம் தேவை. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.